இப்போ நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா மேம்படுத்தப்பட்ட மீன் அமிலம் தயாரிப்பு மற்றும் பயன்படுத்தக்கூடிய முறையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ முழுசாக பாருங்கள். பொதுவாக விவசாயிகள் வந்து இந்த மீன் அமிலம் தயாரிப்பு சார்ந்து பல்வேறு கேள்விகள் கேட்டுருக்காங்க. நம்ம முடிஞ்சவரை நிறைய காணொலி மூலிமா நம்ம விளக்கம் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இந்த வீடியோலையும் அதை முயற்சி எடுத்துருக்கோம். ஓகேங்களா? விவசாயிகளோட கேள்வி கொண்டு நம்ம பதில் ஆரம்பிக்கலாம். முதல்ல வந்து என்ன கேட்குறாங்கன்னா, மீன் அமிலம் போடுறதுக்கு எந்த மீன்கள் சிறந்தது? கடல் மீன்களா, நன்னீர் மீன்களா, இல்லை மீன்களோட கழிவுகளான்னு கேட்குறாங்க. பொதுவாக வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, நீங்கள் உங்கள் சொந்த பயன்பாட்டுக்கு விவசாய பெருமக்கள் போடணும்னு நினைக்கிறவங்க உங்கள் பகுதியில் எந்த மீன் கிடைக்குதோ அதை வச்சு போடுங்க, எந்த வித தவறுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த மீன்களை வச்சு நீங்கள் போடுறப்ப எந்த வித தவறும் இல்லை. பட் கமர்ஷியல் பர்பஸ் நம்ம வந்து விற்பனைக்கு பண்ணுறப்ப நம்ம கடல் மீன்களே ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா நன்னீர் மீன்களை விட கடல் மீன்களே வந்து omega-3, omega-6 ஃபேட்டி ஆசிட் அமினோ அமிலங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம கடல் மீன்களை தேர்ந்தெடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஃபஸ்ட்டு விஷயம், கடல் மீன்களை விட கடல் மீன் கழிவுகளே தலை சிறந்தது. ஏன்னா அந்த கழிவுன்னு சொல்லக்கூடிய தலை குடலில் தான் ரொம்ப அதிகப்படியான சத்துக்கள் நிறைந்திருக்கு. ஸோ அதை பயன்படுத்த ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும். உங்களுக்கு அவுட்டுன்னா அதுதான் கூடுதலாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ நாம் யூடியூப் ஆர்கானிக்கில் கடல் மீன்கள் தான் போட்டுட்ருக்கோம். எல்லா விவசாயம் பெருசாக வந்து தயாரிப்பு முறை கேட்பாங்க. நம்மளோட முறை நிறையா பேர் கேட்டிருப்பாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டுருப்போம். மேம்படுத்தப்பட்ட மெத்தட்னு சொல்லுவோம், அப்டேட் வெர்ஷன் சொல்லுவோம். அந்த முறையில் பண்ணுறோம். நம்மளோட முறை நம்ம சொல்கிறோம். பொதுவாக வந்து மீன் அமிலம் தயாரிக்கணும்னா நான் ஒரு 10 கிலோவுக்கு சொல்லிடுங்க. முக்கியமாக ஒரு பிளாஸ்டிக் கொள்கலன் வேணும். ஏன்னா இது வந்து முழுக்க ஃபெர்மெண்டேஷன், அதாவது நொதித்தல் செயல்பாடுகிறதால நம்ம வேறு ஏதாவது உலோக கலனில் செய்கிறப்ப வேறு ஏதாவது ரியாக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ திடமான பிளாஸ்டிக் கொள்கலன் வேணும். ஸோ அதில் 10 கிலோ மீன் கழிவு இருந்துச்சுன்னா 11 கிலோ நாட்டு சர்க்கரை, சல்ஃபர் இல்லாத நல்லா திடமான நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணும். அது கூட நாம் யூடியூபர் என்ன பண்ணால் 1 கிலோ அளவு பேரிச்சம்பழங்கள், அதாவது 1%, 10%, 1 கிலோ பேரிச்சம்பழம், ஒரு 15%, ஒரு 1.5 கிலோ அளவு கனிந்த நாட்டு வாழைப்பழங்கள். அந்த பழம் வந்து அழுகிருக்கக்கூடாது, காயாக இருக்கக்கூடாது. கனிஞ்ச பழத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அந்த ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ் சொல்லக்கூடிய அதோட இனிப்பச்சத்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அதை பொட்டாசியம் இன்க்ரீஸாக கிடைக்கும். அப்போ நம்ம கனிந்த பழங்கள் எடுத்துக்கணும். அப்புறம் நான் 100 கிராம் வந்து ஃபெர்மெண்டேஷன் தயிர், நம்ம மட்டும் தான் அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். வேறு தமிழ்நாட்டில் தயிர் யூஸ் பண்ணுற மெத்தட் பெரும்பாலும் நம்மளை ஃபாலோ பண்ண நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. வேறு யாரும் பெருசாக அதை சொல்கிறதில்ல. ஃபெர்மெண்டேஷன், அதாவது ப்ரோபயோட்டிக், நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா கொஞ்சம் 100 ml தயிர் எடுத்துக்கிறோம். இதை வச்சு நம்ம மீன் அமிலம் தயாரிக்க போகிறோம். அந்த கொள்கலனில் 10 கிலோ மீனுக்கு வந்து 11 கிலோ சர்க்கரை எடுத்துக்கோமா. முதல்ல அந்த கொள்கலனில் நம்ம மீன் கழிவுகளை கொட்டுவோம். பிறகு சர்க்கரை, அப்புறம் இந்த பேரிச்சம்பழமும் வாழைப்பழமும் தயிரும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவை மாதிரி வச்சுருப்போம், ஒரு பஞ்சாமிரதம் மாதிரி. ஸோ அதை நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். எவ்வளோக்கு எவ்வளோ மீன் அமிலத்தை நம்ம கலக்கி விட்டுருமோ ஆரம்ப ஸ்டேஜ்லேயே, அப்போ வந்து உங்களுக்கு நல்ல அவுட்டன் கிடைக்கும். ஏன்னா அது வந்து வினை புரியும், ஒன்று வினை புரிஞ்சு நம்மளுக்கு நொதித்தலில் உங்களுக்கு கிடைக்கிறப்ப உருவம் சீக்கிரம்னால நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஜாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி விட்டுருவோம். ஓகேங்களா? நம்ம அதை மூடி மேலே கவர் வச்சு வெயிட் வச்சுருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா காற்றில்லாத என்ன சொல்கிறது, நொதித்தல் சொல்லுவாங்க. நம்ம பஞ்சகவியம் ஈயெல்லாம் நம்ம திறந்து சுழட்டி விடுவோம். அது காற்றோட சேர்ந்த பாக்டீரியா வேலை செய்யும். ஸோ இங்கே நம்ம க்ளோஸ் பண்ணி பண்ணுவோம். இது வேறு ஒரு மெத்தட். ஓகேங்களா? இதில் வந்து வேறு வகையான ப்ராசஸ் நடக்கும். பொதுவாக எல்லா விவசாயிகள் என்ன கேட்குறாங்கன்னா, மீன் அமிலம் எப்போ தயாராகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொதுவாக வந்து இந்த நொதித்தல் செயல்பாடு எல்லாமே, இந்த ஃபெர்மெண்டேஷன் செயல்பாடு எல்லாம் ஒரு கால அளவுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, லைஃப் டைம் சர்க்கிள் சொல்லுவாங்க. 21 நாட்கள். அந்த 21 நாள் முடிஞ்சாலே வந்து எல்லாமே தயாராகனு சொல்லுவாங்க. பொதுவான இது மித்து, இது பொதுவான வந்து செயல்பாடு சொல்லுவாங்க அப்படி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் 21 நாள் நம்ம சிறப்பான அவுட்டன் எதிர்பார்க்க முடியாது. பஞ்சகவியத்துக்கு அது ஏற்புடையதாக இருக்கலாம், ஈயத்துக்கு கூட கொஞ்சம் ஏற்றுக்கலாம். பட் மீன் அமிலம் மாதிரி விஷயத்தில் வந்து இதில் வந்து நம்ம எதிர்பார்க்குற அவுட்டன் வந்து ஒரு விலங்கோட திசு, அதாவது மீனோட திசு நம்ம உருக்கியில் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்க எதிர்பார்க்கலாம். அப்போ நம்ம 20 நாள் அந்த நொதித்தல் செயல்பாடு கண்டிப்பாக நடைபெறாது. அப்போ நம்ம ஒரு 80 நாள் 90 நாள் நம்ம நொதிக்க வைக்கிறப்ப தான் நம்ம முழுமையான நம்ம எதிர்பார்த்தா பலன்களும் அதில் சிறப்பாக கிடைக்கும். நாம் வந்து ஒரு 80 to 90 நாள் நம்ம வந்து ஊற வைக்கிறோம். ஸோ அதனால் நம்ம மதர்னு சொல்லக்கூடிய பழைய மீனை நம்ம தொடர்ந்து கொடுத்து ஊற வைக்கிறோம். பொதுவாக ஒரு நொதித்தல் செயல்பாடு நம்ம மதர் கல்ச்சர் ஊற்றுறப்ப ஒரு நாள் இருக்கிற செயல்பாடு 6 நாளில் முடிஞ்சிடும். அப்போ நம்ம 80 நாள் 90 நாள் ஊற வைக்கிறது 160 நாளுக்கு சமமான நொதித்தல் வந்து நடைபெறும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம யூடியூப் ஆர்கானிக் மீன் அமிலம் தமிழகத்தில் நம்ம ஓப்பனாக சொல்லலாம். இந்தளவு டென்சிட்டி வந்து யார்ட்டி இன்றைக்கி தேதிக்கு இல்லை, இனிமேல் வரலாம். மேபி 1 லிட்டரோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1.250 to 1.300 கிராம் வெயிட் இருக்குது. இது காரணம் என்னென்னா, நீங்களும் அதை பண்ணலாம், ஒன்று பெரிய விஷயம்னால 1 நாள் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா உங்களோட மீன் அமிலம் இந்த டென்சிட்டி வரும். எல்லா விவசாய பெருமக்களும் கண்டிப்பாக நீங்கள் இயற்கை விவசாயம் இல்லை செயற்கை விவசாயம் எந்த விவசாயம் செஞ்சாலும் கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான முதன்மையான இடுபொருள் பயிர் வளர்ச்சி, பயிர் பாதுகாப்பு, அப்புறம் நீங்கள் என்ன வேணால் சொல்கிறது, பெஸ்டிசைட், ஃபங்கிசைட் எல்லாமே இது ஒரு வேலையை செய்யும். காரணம் என்னென்னா, பொதுவாக இயற்கை இடுபொருள் எல்லாமே வந்து அனைத்து சத்து உள்ளடக்கிருக்கும். பேரோட சத்து, நுண்ட சத்து. அதில் மீன் அமிலத்தில் ரொம்ப ரொம்ப செறிவாக இருக்குது. ஓகேங்களா? அதில் முக்கியமாக இதில் அமினோ ஆசிட் இருக்கிறதால பொதுவாக ஒரு பயிர்கோட ஃபண்டமெண்டல் சொல்லுவாங்க. ஒரு பயிர் வந்து ஒரு சத்தை எடுக்கிறதுக்கோ, ஒரு வேலை செய்யறதுக்கோ, ஒளிச்சேர்க்கை செய்கிறதுக்கோ பேசிக் அமினோ ஆசிட் தேவை இருக்குது. ஸோ அதில் நிறையா இருக்கிறதால இது பயிர் கொடுத்தாலே பயிர் வந்து ஒரு துள்ளலாவது, ஒரு புத்துணர்ச்சி பெற்றுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது இயற்கை ஸ்டீராய்டுன்னு சொல்லுவாங்க மீன் அமிலத்தில் நம்ம. ஏன்னா
அவ்வளோ சத்துக்கள் உள்ளடங்கியிருக்கு. ஸோ அதனால் தயவுசெய்து எல்லா விவசாய பெருமக்கள் மீன் அமிலம் தயாரித்து கைவசம் வச்சுக்கோங்க. தயாரிக்க முடியாத பட்சத்தில் நம்மளை மாதிரி நபர்கள்ட்ட நீங்கள் யார்ட்டா வாங்கிக்கலாம். நம்ம வீட்டுக்காரங்களை தயாராக மீன் அமிலம் ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி பொதுவாக வந்து நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் சார் மற்றவங்களோட கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னு. நான் ஆல்ரெடி விளக்கம் நிறைய கொடுத்துருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து அதிக நாள் ஒதுக்கி வைக்கிறோம், டென்சிட்டி கூட்டுறோம், குவாலிட்டியாக இருக்கும். நம்ம மீன் அமிலம் நம்ம சேலஞ்சே பண்ணலாம். 3 நாளில் வந்து எல்லா வகையான குறுப்பயிர்களுக்கும் 3 நாள் ரிசல்ட். ஓகேங்களா? இல்லைனா நம்ம பேமெண்ட் கூட திரும்ப கொடுக்க தயாராக இருக்கும். அந்தளவு வந்து இதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த மீன் அமிலம் எடுத்தாலும் ரிசல்ட் இருக்கும். நமக்கு கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் காரணம். அது மாதிரி வந்து இந்த மீன் அமிலம் எவ்வளோ பயிருக்கு இல்லைன்னு கேட்குறாங்க. பொதுவாக இளம் பயிராக இருந்தால் 10 லிட்டர் தண்ணிக்கு 50 to 80 ml. நல்ல கொஞ்சம் வளர்ச்சியான பயிர் பொதுவாக காமன் அளவு 10 லிட்டர் தண்ணி 100 ml கொடுக்கலாம். தென்னை மரம் மாதிரி மரங்களுக்கு ஒரு மரத்துக்கு 30 ml கொடுத்தாலே போதுங்க, அற்புதமான வளர்ச்சி இருக்கும். நீங்கள் தென்னை மரம் மட்டும் வாழை எல்லா மரத்துக்கும் கொடுக்கலாம். வாய்க்கால் வழியாக நீங்கள் விடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 2 to 3 லிட்டர் நீங்கள் தரை வழி பாசனம் கொடுக்குறப்ப பயிர்களுக்கு அவ்வளோ வளர்ச்சி கிடைக்கும். நான் முன்னமே சொன்ன மாதிரி எல்லா சத்தும் அடங்கியிருக்கிறதால பயிர்கள் வந்து எல்லாத்தையும் உடனே கிரகிச்சு உங்களுக்கு அதுக்கான என்ன சொல்கிறது உணவு சேர்க்கை உடனே தொடங்கும். அதனால் நீங்கள் மீன் அமிலத்தை இலை வழி தெளிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு, வேறு மூலியமாக கொடுத்து ரொம்ப பெஸ்ட். ரெண்டுமே பண்ணலாம். நீங்கள் இலை வழியை தெளிக்கிறப்ப இது ஒரு ஃபங்கிசைடாகவும் செயல்படும், உங்களுக்கு பூச்சி வெட்டியாகவும் செயல்படும். இன்னும் பல வகையில் நம்ம சொல்லிட்டு அது வந்து இதில் ஒரு நறுமணம் ஏற்படுறதால கிராஸ் பாலினேஷன் சொல்லக்கூடிய அயல் மகன சேர்க்கைக்கு பெரிய ஹெல்ப் பண்ணும். இப்படி நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ அந்த வீடியோட கொஞ்சம் இப்போலாம் நிறையா பெரிய வீடியோ பார்க்கறதெல்லாம் நம்ம சுருக்கிறாமலே சொல்லணும். ஸோ இன்னும் இந்த மீன் அமிலம் சார்ந்து நிறையா உங்களுக்கு கேள்வி இருந்தாலோ சந்தேகம் இருந்தாலோ இல்லை இந்த மீன் அமிலம் தேவைப்படாலோ ஸ்கிரீனுக்கு நம்பர் கால் பண்ணுங்கள். நம்ம ஆளோட தமிழ்நாடு இந்தியா சப்ளை பண்ண தயாராக இருக்கும். நன்றி, வணக்கம்.